இந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டத்தை தான் ஒரு புரிதலுக்காக இப்படி போட்டு வச்சிருக்கேன். ஸோ 12 கட்டங்களா, இதுதான் சார் நாம, அதாவது 12 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. நம்ம உடம்பையே 12 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அகம் புறம்னு 2 விஷயம் வரும். இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏகப்பட்ட காரகங்கள் இருந்தாலும் மேஜரா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புரியக்கூடிய ஒரு 3 அல்லது ஒரு 6 காரகங்கள், ஒரு அகத்துல ஒரு 3 காரகம், புறத்துல ஒரு 3 காரகம், அதை மட்டும் பார்த்துடலாம். இப்ப தலையின் மேற்பகுதி, தலைப்பகுதி, மூளை, சிந்தனை, உடல்வாகு. இந்த உடல்வாகு அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த லக்ன பாவத்தை எந்த கிரகம் இயக்குதோ அந்த கிரகத்தோட உடல்வாகு நமக்கு வந்துடும். கிரகத்தோட உடல்வாகுனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சரிங்க சார், பார்க்கலாம். இப்போ சார் இந்த கட்டத்தை சூரியன் இயக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இயக்குறாரு. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, சூரியனோட தன்மைகள் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோஸ்ல நான் போட்டிருந்தேன், சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த சூரியன் லக்ன பாவத்தை இயக்குறாங்க அப்படின்னா அவருக்கு டோட்டலா அந்த சூரியனோட தன்மைகள் வந்துடும். சூரியனோட தன்மைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த கண்ட்ரோல் பண்றது, அடுத்தவனை கண்ட்ரோல் பண்றது, அதுக்கப்புறம் கெத்தா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாத்தையும் லக்ன பாவத்துல சூரியன் இருக்கவங்க அப்படிதான் சார் இருப்பாங்க. அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு தான் சார். ஓகேங்களா? தொடர்புகள் ரீதியா நல்லா இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருப்பாங்க. தொடர்புகள் ரீதியா கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த சிந்தனை அப்படிங்கிறது நெகட்டிவா மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் அந்த உடல் வாகு அப்படிங்கிறதும், அந்த எப்படி சொல்றது, உடல் வாகு என்ன சொல்லியிருக்கேன், இங்க தலைப்பகுதி இருக்கு, மூளை இருக்கு. சூரியன் கெட்டு போறப்ப அந்த மூளைச்சாவு ஏற்படுறது, தலை பயங்கரமா வலிக்கிறது, தலையில நிறைய அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லா லக்னபாவத்துல சூரியன் உட்கார்ந்து கெட்டு போச்சு அப்படின்னா அவரோட சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இன்னொரு பிளானட்டை பார்ப்போம். சூரியன் முடிச்சாச்சு. அடுத்து சந்திரனை பார்க்கலாம் சார். சந்திரன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை பத்தி அதையும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சந்திரன் ஒரு மனிதனோட லக்ன பாவத்தை இயக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி இருப்பாருன்னா, இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ரொம்ப தாய்மையா இருப்பாங்க. சொல்றத சரின்னு கேட்டுக்கிடுவாங்க. கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்களால நிலையா அந்த முடிவுல இருக்க மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மாதிரி வளர்ந்து தேயக்கூடிய ஒரு பிளானட்டா இருக்கனால அவங்களால ஒரு முடிவுல நிலையாக இருக்க முடியாது சார். சரிங்களா? இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, நிலையாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இப்போ சூரியன்லாம் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அதுலேயே நின்றுவாங்க. இப்போ இந்த சந்திரன் தசா புத்தி மாற மாற இங்கே மாறிக்கிட்டே இருக்கும், தொடர்புகள் ரீதியாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார், இது இயக்கும் கிரகம். இவங்க 2 பேரோட பேச்சை கேட்டு தான் இவர் செயல்படுவார். அப்போ இவர் இயக்குறாரு. இந்த சம்பவம் அப்படிங்கிறது என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரு, இவர் என்னவா ஆகுறாரு. இப்ப நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். நான் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அது முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு காரகங்கள் வரும். இதுதான் முடிவு. உங்க 2 பேர்கிட்டையும் கேட்டு தான் அவர் செயல்படுவார். அப்ப இந்த தொடர்புகள் தசாவுக்கு ஏற்ற மாதிரியும் புத்திக்கு ஏற்ற மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப சந்திரன் லக்ன பாவத்துல வர்றது நல்லது இல்லை சார். ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் சார். செவ்வாய் லக்ன பாவத்தை இயக்குனா எப்படி இருப்பாங்க அப்படின்றது. அப்ப செவ்வாயோட காரகங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது உடல் வாகு. செவ்வாய் அந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புரிதலுக்காக ஜம்முன்னு இருப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க சார். செவ்வாய் லக்ன பாவத்தை இயக்குனா அப்படித்தான் இருப்பாங்க. அதுவே தொடர்புகள் ரீதியா நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கடினமான வேலை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுவே கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இந்த முரட்டுத்தனமா இருப்பாங்க, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் ஃபுல்லா செவ்வாய் லக்ன பாவத்தை இயக்குனா அப்படிதான் சார் நிற்கும். தொடர்புகள்ங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 8-12ன்னு வரக்கூடாது, வேற மாதிரி. அதுக்கும் தலைவலியை கொடுத்துரும், தலையில வெட்டுக்காயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே இந்த செவ்வாய் கொடுப்பாங்க. இந்த சந்திரன்ல ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். சப்போஸ் சந்திரன் தொடர்புகள் சரியில்லாம வர்றப்பதான் அவங்க ரொம்ப குழப்பிக்கிறது, தலையில நீர் கோர்த்துக்கிறது, தலை பயங்கரமா வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா சந்திரன் இருந்தா வரும் சார்.
புதன் சார், புதன் லக்ன பாவத்தை இயக்குனா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவதான் சார் இந்த ஒல்லியான உடல்வாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க, நேக்கு போக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, எந்த சூழ்நிலையிலையும் தன்னை வளைஞ்சு கொடுத்து ஒரு வாழ தெரிஞ்ச ஒரு பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா? அது நரம்புகளுக்கு காரகம் இல்லையா, அந்த நெளிவு சுழிவு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தொடர்புகள் ரீதியா நல்லா இருந்தா ரொம்பவே நல்லது சார். கெட்டு போயிருந்ததுன்னா ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. ஏன்னா புதன் நரம்பு மண்டலம், ஞாபக மறதி அதிகமா வந்துடும். ஓகேங்களா? அதுவும் தலைவலியவும் கொடுக்கும். தலை இந்த விண்ணுன்னு தெரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் புதன் லக்ன பாவத்தில் உட்கார்ந்து ரிசல்ட்ல கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த ஒரு காரகம் வரும் சார். புதன்னா அவங்க வர்றவங்கள நான் பார்ப்பேன், லக்ன பாவத்தில் புதன் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கும் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதை நான் பார்த்துருவேன். தொடர்புகளையும் பார்க்கணும். செவ்வாய் இருந்தாக்கும் பார்ப்பேன், ஆளை பார்ப்பேன். நம்ம அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் கரெக்டாக இருப்பாங்க. சூரியன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கடமை வீரனாக இருப்பாங்க. வந்து உட்காந்துட்டு உட்கார்ற தோரணே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அது தெரிஞ்சிடும். அடுத்து குரு லக்ன பாவத்தை இயக்குனார்னா அவரோட சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்வாக பார்த்துடலாம். கொஞ்சம் குண்டா இருப்பாரு சார். ஓகேங்களா? குண்டான உடல்வாக இருக்கும். சிந்தனை, அவரோட சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாந்தமா, ஒரு கூச்ச சுபாவமா, ரொம்ப யாருக்கும் கெட்டது நினைக்காம நேர் வழியில போகணும், இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அதே அந்த செவ்வாயெல்லாம் இருந்து கெட்டு போச்சுன்னா அடிதடி பார்ட்டியா மாறிடுவாங்க சார். அதெல்லாம் ரொம்ப கெட்ட தொடர்புல இருந்துச்சுன்னா அவங்க தான் எதுக்கும் பயப்படாம அந்த அடிச்சு புடுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, துணிஞ்சு சண்டைக்கு போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் லக்ன பாவத்திலிருந்து கெட்டு போனா. குரு